காவல் மரணங்கள், கஸ்டோடியல் டெத். இது சராசரியாக இரண்டு தனிநபர்களுக்குள் நடக்கக்கூடிய சண்டை அல்லது ஒரு குடும்ப சண்டை அல்லது ஒரு சமூக சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதமான தாக்குதலுக்கு உள்ளாகி ஒருத்தர் உயிரிழக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியையும், காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கைதி மரணம், இதுல சிறைச்சாலைக்குள் இருந்த கைதி சக சிறைவாசியால் தாக்கப்பட்டு மரணம், விசாரணைக்கு அழைத்து செல்லும் வழியில் மரணம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் மற்றதோட பொருத்தி பார்த்து சராசரி ஒரு வெகு சாதாரணமாக கடந்து செல்ல முடியாதது. ஏன்னா அதற்கெல்லாம் ஒரு பின்னணி காரணம் இருக்கும். மற்ற மரணங்களுக்கு யாரோ ஒருத்தர் குற்றவாளி, ஒரு காரணம் இதனாலதான் நடந்துச்சு அப்படிங்கிறது மாதிரியான இதெல்லாம் இருக்கும். பட் காவல் மரணங்களுக்கு, ஏன்னா முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு காவல்துறையை சேர்ந்தவரை நோக்கி ஒருத்தர் வர்றாரு தனக்கு நீதி கிடைக்கணும்னு, அல்லது ஏதோ விதமான ஒரு பிரச்சனை இவங்க காவல்துறைக்கு கட்டி விசாரணைக்கு அழைக்கணுங்கிற பேர்ல அவங்களை அழைச்சிட்டு போறாங்க. ஸோ இவ்வளவுதான் பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும் அவங்களுக்கு. அப்படியான இடங்களில் ஏன் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணம் அடைகிறார்கள் அப்படிங்கும் பொழுது, அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருடைய அழுத்தத்திற்கு அல்லது எதற்காக ஹீல்டாகி எவ்வளவு ஆத்திரத்தோடு இவர்களை தாக்கி உயிரிழக்கும் அளவிற்கு இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அச்சுறுத்தலான, ரொம்ப ஆபத்தான ஒரு இதா இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தளவு நிறைய காவல் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. அதுலயும் கடந்த வாரம் நம்ம திருபுவனம் அஜித்குமார் அப்படிங்கிறவரு ஒரு திருட்டு வழக்குல விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு அடிச்சு கொல்லப்படுறாரு, காவல்துறையினால் கொல்லப்படுறாரு. ஒரு 5 பேர் அது சம்பந்தமா கைது செஞ்சிருக்கிறாங்க. அந்த இதுக்கு பின்னால இந்த ஹிந்து நாளிதழ் ஒரு பெரிய சர்வே காவல் மரணங்கள் குறித்து ஒரு டேட்டாவோட ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அது ரொம்ப பெரிய, மேலும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காவல் மரணங்கள் காவல்துறை மீதான பெரிய ஒரு அதிருப்தியில இருப்போம். ஆனால் இந்த டேட்டா, அந்த சர்வே சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா அதை விட பேரதிர்ச்சியாக இருக்குது. அதாவது இந்தியா முழுவதும் 700க்கும் மேற்பட்ட காவல் மரணங்களை விசாரிச்சதுல ஒரு 123 பேர் குற்றம் சாட்டப்படுகிறாங்க. ஒரு 79 பேர் இது பண்றாங்க. அதுல ஒரே ஒருத்தருக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்குது. அதுலயும் தமிழ்நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. இதுல இந்த மாதிரியான சம்பவங்களில் இதாகக்கூடிய ஒரு நபர்கள்ல கிட்டத்தட்ட 38 விழுக்காட்டுக்கு மேல பட்டியலினத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பாதிக்கப்படுறவங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. அதே என்ன சொல்றாங்கன்னா, 18 விழுக்காடு பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்கன்னா 2 மடங்கு பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் தொகை சராசரியை விட 2 மடங்கு பாதிக்கப்படுபவர்களின் சராசரி இருக்குது காவல்துறையினால அப்படின்னு ஒரு டேட்டாவை சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அதிர்ச்சி! ஒருத்தர் கூட இந்த குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் யாரும் தண்டிக்கப்படல. இது என்ன, எப்படி நிறுத்தப்படும்? இப்ப நமக்கு தெரிஞ்சு இப்ப அண்மையில ரொம்ப பேசப்பட்ட இது லாக்அப் டெத் அப்படின்னா, இப்ப இந்த அஜித்குமாருடைய இது நிறைய பேசப்பட்டுச்சு. அதற்கு முன்பு ஜெயராஜன் பெனிக்ஸ் லாக்அப் டெத் பேசப்பட்டுச்சு. இதை விட ரொம்ப கொடுமையா பாளை சிறையில ஒரு கைதி முத்துமனோன் ஒரு இளைஞர் சக கைதிகளாலேயே அடிச்சு கொல்லப்படுறாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி, மதுரையில எல்லாம் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலைகள்ல சாதி வாரியாகவே பிளாக்ஸ் இருக்கும். ஒரு கைதி இன்னொரு சாதியை சேர்ந்தவரை சந்திக்க கூட முடியாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தரப்பால் அடிச்சே கொல்லப்படுறாரு. அது எப்படி யதார்த்தமானதாக இருக்கும்? அதே போல ராம்குமார் சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய வயரை கடிச்சு இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி. இதெல்லாம் நம்பக்கூடிய வகையில இருக்குது. அதெல்லாம் நியாய தர்மமா இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு சரியா நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு போல இருக்குதா? அதே போல சில ஆண்டுகளுக்கு முன்பு வனக்காவலர்களால் ஒரு விசாரணை, அதாவது கரண்ட் வேலி அமைச்சதா சொல்லி ஒரு விவசாயி அணக்கரை முத்துன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி அவர் அழைச்சிட்டு போய் விசாரணை போய் பொணமா தூக்கி வீசப்படுறாரு. அவர் எப்படி இறந்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே போராட்டம் செய்ய வேண்டியது. அப்ப என்ன ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுல? என்ன விதமான லா அண்ட் ஆர்டர் இருக்குது? ஒரு சட்ட ஒழுங்கு காப்பாத்துறதுக்காக இந்திய ஜனாதிபதிக்கு கூட யாரையும் தாக்கி யாரையும் துன்புறுத்தி விசாரிக்கக்கூடிய உரிமை கிடையாது. ஆனால் காவலர்களுக்கு இருக்கு. ஏன்னா சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக இருக்கு. ஆனால் அந்த பாதுகாக்க கொடுக்கப்பட உரிமையை அடிச்சு கூட நீங்க கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மினிமம், அந்த இதை அடிச்சே கொள்ளலான்னு இவங்க எடுத்துக்கிறதுக்கான இன்டென்ஷன்ஸ், இவங்க யாருடைய அழுத்தம் அல்லது எதுக்கு ஹீல்ட் ஆகுறாங்க, என்ன பேரம் பேசப்படுகிறது, என்ன அவர்களை அந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கொடூரமான முகம் அவங்களுக்கு ஏன் வருது? உண்மையாகவே பல குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவங்க, பல ஹபிஜுவல் அஃபெண்டர்ஸ், பல கொலை வழக்கில் தொடர்புடையவங்க பல இடங்களில் சுதந்திரமாக சுத்திட்டு இருக்க பொழுது சாதாரண விசாரணைக்கு எடுத்து செல்லப்படுகிறவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அப்படி கொலை செய்யப்படுகிற இடத்தில் அந்த அதிகாரிகள் யாரும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை, தண்டனை கிடைக்கிறதில்லை. எப்படி இந்த குற்றங்கள் தடுக்கப்படும்? நடிகர் விவேக் ஒரு நகைச்சுவையில சொல்லியிருப்பாரு, அதாவது தண்டனைகள் அதிகமானதான் தப்புக்கள் குறையும் அப்படின்னு. இந்த தண்டனைகள் அதிகமாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா கன்விட் ஆகிறதே இல்லைல்ல.
தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவம். காவல்துறையினுடைய அட்ராசிட்டிஸ்ங்கிறது 1995 குடியன்குளம் தாக்கப்பட்டது காவலர்களால் தான். ஒரு ஊரே சூறையாடப்பட்டுச்சு. அந்த காவல்துறை ஒரு கிராமத்தையே சூறையாடுது. இதை கண்டிச்சு ஒரு பேரணி சென்னையில மெரினாவில் நடத்தப்படுது. அந்த பேரணியில், அதாவது ஒரு பெரிய தாக்குதல் ஒரு நடத்தி ஒரு ஊரையே சூறையாடிச்சு காவல்துறைன்னு அதை கண்டிச்சு நடந்த பேரணியில 2 பேத்த காவல்துறை சுட்டுக் கொள்ளுது. அதன் பிறகு 1997 மாவீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் வந்து இயங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பால் பெரிய எதிர்ப்புக்குள்ளாகி அது ஒரு கலவரமா மாறி அந்த தலைவர் கைது அப்படின்னு போறதுல வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து அந்த போராட்டங்கள் வெடிக்குது. அந்த போராட்டத்துல துறையூர் பிலிப்ஸ் அண்ட் ஆனந்தா சண்முகம் அப்படின்னு 2 பேரு காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதன் பிறகு 1999 கூலி உயர்வு கேட்டு தங்களுடைய வாழ்வுரிமையை கேட்டு போராடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 17 பேர் காவல்துறையால் அடிச்சு சுட்டு நீர்ல முக்கி இப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. 2007 உத்தப்புறம் கலவரம். பாபு சிதம்பரனார் அவர்களையும் மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களையும் 2 பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகளை வீரர்களை இந்த மண்ணுக்கு அளித்த 2 சமூகங்கள் சாதியை வச்சு சண்டை போடலாமா அப்படின்னு போய் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக பேசிட்டு தலைவர் அவர்கள் வரும் பொழுது ஒரு தரப்பால் வந்து வழிமறைச்சு பிரச்சனை செய்யப்படுது. அந்த பிரச்சனையில கோட்டப்பட்டி சுரேஷ் படுகொலை செய்யப்படுறாரு. 2011 பரமக்குடி துப்பாக்கி சூடு காவல்துறையால் நிகழ்த்தப்படுது. 6 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. அதன் பிறகு நம்ம ஸ்டெர்லைட் போராட்டம், அதுல துப்பாக்கி சூடு உயிரிழப்பு சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இது போல நிறைய துர்சம்பவங்கள் இன்னும் வந்து நம்ம அதை சொல்லணும்னா வாசிக்கணும்னா கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இருக்கு. 2000 நம்ம வாசிக்க முடியாது. ஓரளவுக்கு தெரிஞ்ச நம்ம செவிகளுக்கு எட்டிய செய்திகளாக நம்ம அறிஞ்ச இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசுவோம். இது ஒட்டுமொத்தமா இது எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து ஒரு இது பண்ணணும்னா என்னவா வருதுன்னா, கட்டற்று கேட்பாரற்று இருக்கக்கூடிய சுதந்திரமாக தங்களுக்கு தாங்களே நினைக்கக்கூடிய சூழலுக்கு காவல்துறை பல இடங்கள்ல வந்துருது. பத்தாததுக்கு லோக்கல் இன்ஃபுளுசஸ், கம்யூனல் இன்ஃபுளுசஸ், தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஃபேவரிசம் பண்றது, தனக்கு வேண்டாதவங்களை சின்ன சின்ன கேஸா இருந்தாலும் அதை பெருசு பண்ணி மிரட்டுறது, அடிச்சிருவங்க கொளுத்திடுவோங்கிறது, கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவோங்கிறது. ஸோ இப்படியாக தொடங்குகிற வன்முறை, தொடங்குகிற சண்டை என்னவா வந்து முடியுதுன்னா, கடைசியில ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு சின்ன விசாரணை அழைச்சு போய் தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸை, கோபத்தை, ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு அவங்கள காட்டுத்தனமா தாக்கி உயிரிழக்கும் அளவிற்கு சம்பவங்கள் நடந்துருது. இதுக்காகத்தான் வந்து தென் மாவட்டங்கள் எல்லாம் குறிப்பா வந்து தேவேந்திர குல வேளாளர், முக்குளத்தூர் சமூகம், நாடார் சமூகம் இந்த மாதிரி பெரும்பான்மை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற டவுட்ஃபுல் பிளேசஸ்ல எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளை நியமிக்க கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் இருக்கு. பட் அது எதையுமே ஃபாலோ பண்றது. இப்ப காவல்துறை வந்து தன் பொறுப்பை உணர்ந்து நடக்கிறதில்ல. சரி, ஒரு குற்றம் நடந்த பிறகு நீதிமன்றங்களுக்கு குற்றவாளி கொண்டு போய் அங்க விசாரிக்கப்படுற இடத்துல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அங்க நடக்கக்கூடிய ஊழல், பாதிக்கப்பட்டவங்களுடைய இயலாமை, காவல்துறையினுடைய அழுத்தம், அங்கு லோக்கல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் அழுத்தம் அப்படின்னு சுத்தி சுத்தி இது என்னவா டெவலப் ஆகி இன்னைக்கு நிக்குதுன்னா, சாமானியர்கள் நடமாடுவதற்கு, ரவுடிசத்தை தாண்டி ஒரு வன்முறை இல்லாத அமைதியான சூழலில் வாழ்வதற்கு ஏதுவான சூழல் நம்ம நாட்டுல இல்லாம போயிடுச்சு. அப்படி ஒருவேளை ஏதாவது வன்முறை நடக்குது, அந்த வன்முறைக்கு நியாயம் கேட்க நீதி கேட்டு காவல்துறையில போலான்னா அதுக்கு ரவுடிகளே பரவாயில்லைங்கிற அளவுக்கு காவல்துறையில ஊழல் மலிஞ்சு, சாதியம் உள்ள புகுந்து, தனிநபர் வன்மங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய கொட்டகைகளாக காவல் நிலையங்கள் மாறி கிடக்கு. இன்னைக்கு என்னவா டெவலப் ஆகி நிக்குது? ரொம்ப மோசமான ஒரு சூழலை சரி செய்ய முடியுமாங்கிற அளவுக்கு பேராபத்தான ஒரு சூழல்ல கொண்டு வந்து நிற்கும். இதுக்காக தான் புதிய தமிழ் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த காவல்துறையுடைய அட்ராசிட்டிஸ், காவல்துறை வந்து ஃபேவரிசம் பண்றது, அதுன்னு எல்லாத்தையும் சுட்டி காட்டி பல போராட்டங்கள், பல இதுகள். உச்சபட்சமாக இப்ப இந்த அஜித்குமார் மரணத்திற்கு பிறகு அவங்களுக்கு அதாவது நிறைய அழுத்தங்கள், நிறைய ஊடகங்கள் செய்தி வெளியே வந்த உடனே முதல்வரே போன் அடிச்சு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இருக்குது. இதே வகைக்குள்ள முத்துமனும் 60-70 நாள் அந்த பணத்தை வாங்காம உறவினர்கள் போராடினாங்க. ஒரு நீதியும் கிடைக்கல. அது போலதான் வந்து சங்கரன் கோயில்ல முருகன் ஒரு டிரைவர் அப்பட்டமாக 3 காவலர்கள் அடிச்சு கொண்டது அந்த ஊரே பார்த்துச்சு. CCTV ஃபுட்டேஜ் இருக்குது. நாங்கள் அங்க அந்த கிராம மக்களோடு அந்த சம்பவத்துல உடன் இருந்தோம். ஆனால் ஒரு நீதியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அப்ப நீதி கிடைப்பதற்கும் கூட பாரபட்சம் இருக்குது. ஒரு மரணம் என்றால், உயிர் என்றால் எல்லாம் ஒண்ணுதான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுல ஒருத்தருடைய செய்தி பேசப்படுது, உலகம் முழுவதும் விவாதிக்கப்படுது, உடனடியாக நிவாரணம் அறிவிக்கப்படுது, ஏதோ கைது அப்படிங்கிற இடத்துக்காவது போகுது. பட் பர்டிகுலரா பல விஷயங்கள் வந்து இங்க வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கே பெரிய சிரமம். அப்படியே கொண்டு வந்தாலும் அதை ஊத்தி மூடுவதற்கு ரொம்ப ஈஸியா அதை செஞ்சிடறாங்க.
அணைக்கரை முத்து எப்படி செத்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய போராட்டம் பண்ண வேண்டியது. இன்னைக்கு வரைக்கும் சங்கரன் கோயில் அந்த வடக்கு புதூர் முருகன் நத்திங் எதுவுமே இல்லை. குற்றம் செஞ்சவங்க இருக்கிறாங்க. பல இடங்கள்ல இவ்வளவு பெரிய குற்றங்களுக்கு ஆட்பட்ட காவலர்கள் உயரதிகாரிகளை மாதிரி ப்ரமோஷன் வாங்கிட்டு போனாங்களே தவிர அவர்களுக்கு தண்டனை கிடைக்கல. எப்படி காவல்துறையின் மீது நம்பிக்கை வரும்? சோ ஒட்டுமொத்தமாக இந்த மரணங்கள் எல்லாம், அதாவது இன்னைக்கு அஜித்குமாருடைய மரணம் விசாரிக்கப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் பணி பறிக்கப்பட்டிருக்குது. அது இனி என்னவா போகுதுன்றது செகண்டரி. என்ன நடக்கும் அப்படிங்கிறது, அவங்க குடும்பத்துக்கு நிவாரணம், அரசு வேலை இப்படி கிடைச்சிருக்கு. பட் இந்த மாதிரி உயிரை கொடுத்த பல குடும்பங்கள் நீதியின் வாசலை கூட கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு குமரிட்டு இருக்கிறாங்க. சோ இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும். அதாவது குற்றம் நடந்துட்டா அந்த குற்றத்திற்கான நீதி எல்லோருக்கும் ஒன்றாக கிடைக்கணும் அப்படிங்கிற ரீதியில அஜித்குமார் உள்ளிட்ட வாகைக்குழு முத்துமனோ, முருகன், அப்புறம் கடந்த 2021 தஞ்சாவூர்ல படுகொலை இந்த மாதிரி தொடர்ந்து நடைபெற்ற காவல் மரணங்கள் குறித்த ஒட்டுமொத்த காவல் மரணங்களுக்கும் நீதி கேட்டு அந்த ஒவ்வொரு வழக்கும் என்ன நிலைமையில இருக்குது, ஒவ்வொரு வழக்குகளினுடைய தற்போதைய நிலை என்ன, அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தற்போது என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த காவல் மரணங்களுக்கும் உரிய நீதியை பெற்றே ஆக வேண்டுங்கிற நோக்கோட 9ஆம் தேதி புதிய முயற்சி சார்பாக மதுரையில் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை புதிய முயற்சி திட்டமிட்டு இருக்கிறது. அதாவது இங்க அமைதியா வாழணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது. அந்த அமைதியா வாழ்றதுக்கு எதிரான சூழல்கள் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய குணாதிசயமும் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அநீதியை கண்டு நிச்சயமாக கோபம் கொள்ளணும், போராட தயங்கக்கூடாது. தான் உண்டு தன் வாழ்வுண்டுன்னு எல்லாரும் ஒதுங்கி இருந்தோம்னா வெளியே நம்ம செல்போன்ல செய்தியா பார்க்கக்கூடியது ஒரு நாள் நம்ம வீடுகளிலும் நடந்துச்சுன்னா அன்னைக்கு எப்படி இருக்கும்னு சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு, இந்த போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த மக்களும் இந்த செய்தியை கேட்கிற, இந்த ஆர்ப்பாட்டம் குறித்த தகவலை அறிந்த அனைவரும் மதுரையை ஒட்டி இருக்கக்கூடியவர்கள் இதுல கலந்துக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி கொள்ள செய்வதோடு இந்த இந்த கோரிக்கையின் நியாயத்தை ஒட்டுமொத்தமாக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டனை அனுபவிக்காத வரை அது குற்றம்தான். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் குற்றவாளிகளாக முடிவெடுத்துக் கொள்ள முடியாது. அப்ப குற்றம் செய்தவர்கள் குற்றவாளிகள் என்று முடிவெடுக்க முடியாமல் சுதந்திரமாக இருந்தார்கள் என்றால் குற்றம் எப்படி குறையும்? எனவே போராடி இந்த உரிமையை நிலைநாட்டி இந்த மண்ணை அமைதியான ஒரு நிலமாக மாற்றி அனைவரும் வாழும் ஒரு சமத்துவ நிலமாக மாற்றணும்னா அனைவரும் கைகோர்த்து போராட வேண்டிய தேவை காலத்தின்பால் ஏற்பட்டிருக்கிறது. அனைவரும் ஒன்று கூடுவோம், போராடுவோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வெற்றியின் வாயிலாக அநீதிகளுக்கு எதிரான குரல் ஓங்கி ஒலிக்கட்டும். மறுக்கப்பட்ட நீதி கிடைக்க மதுரையில் அனைவரும் ஒன்று கூடுவோம்.